கைஸ் தளபதி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. துப்பாக்கியை தூக்கி எஸ்கே கொடுத்ததுக்கு பதிலா நம்ம அண்ணாச்சி கிட்ட கொடுத்து ஆமாங்க, நாங்க இப்போ லேட்டஸ்டா அண்ணாச்சி நடிச்ச லீடர் படத்தை தான் பார்த்தோம். படத்தை பார்த்துட்டு அந்த எஃபெக்டோட நான் சொல்றேன், துப்பாக்கி நிஜமாலே தூக்கி அண்ணாச்சி கிட்டே கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான கமர்ஷியலான மூவி தான் அண்ணாச்சி கொடுத்துருக்காரு. துப்பாக்கி எப்படிங்க கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்க கையில தான். வணக்கம் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம அண்ணாச்சி இல்ல லெஜண்ட் சரவணன் அவர் நடிச்ச லீடர் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபைனலா ஒரு வீடியோ பார்த்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டே போனவங்க வந்து இந்த படத்துக்கு ஓவரா பில்டப் கொடுத்து இந்த படம் அண்ணாச்சி அப்படி நடிச்சிருக்காரு இப்படி நடிச்சிருக்காரு, நல்லா தளபதி எல்லாம் இருக்கு, போய் லிஜெண்ட பாருங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவன் அங்கறா, இவனை பார்த்தா இவன் டேய் ரிலீஸ் பண்றானே. நான் பார்க்கறேன், ரிலீஸ் பண்றே. வா 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 வாடி 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 வா 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 வா. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் உங்க திருமா ரவிசங்கர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஆர் சேனல். சோ ஆரம்பிக்கலாங்களா? இந்த லீடர் படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா லிஜெண்ட் சரவணன். அவரே தான் இந்த படத்தோட ப்ரொடியூசருமே. ஹீரோவும் நானே, ப்ரொடியூசரும் நானே. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா RS துரை செந்தில்குமார். இவர் வந்து ஆல்ரெடி சூரிய வச்சு கருடன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ப்ரீவியஸ் மூவிஸ் பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் ஆகட்டும், காக்கி சட்டை ஆகட்டும், அண்ட் தனுஷ் வச்சு பட்டாசு ஒரு படம் எடுத்தாரு. அது மட்டும் கொஞ்சம் புஷன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிப்ரான். இவரை பத்தி சொல்லவே வேணாம். ராட்சசன் படம் நீங்க பாத்துருப்பீங்க, எல்லாரோட ஃபேவரட்டான ஒன் ஆஃப் தி மூவி. அந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜிப்ரான் தான். அவர் இந்த படத்துல மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வாரி போட்டிருக்காரு. அள்ளி போட்டு எடுத்து சொன்னா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா. என்னடா இப்படி சொல்றேன்னா, ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நிறைய பேரை நடிக்க வச்சிருக்காரு. நீங்க எது வரைக்கும் சொல்ல சொன்னீங்களோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷாம், ஆண்ட்ரியா, லால், பிடிவி கணேஷ், பாயல் ராஜ்புட், அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அண்ட் அயல், இந்த லியோ படத்துல பொண்ணா வந்திருப்பாங்கல்ல, அவங்க இந்த படத்துல நம்ம லிஜெண்டுக்கு பொண்ணா வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேரு நடிச்சிருக்காங்க, நிறைய பேரு. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது. பேசிக்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அண்ட் ஆல்சோ இந்த அப்பா சென்டிமெண்ட், ஒரு பொண்ணுக்காக அப்பா எந்த லெவலுக்கு போவாரு, கிட்டத்தட்ட கைதி படம் மாதிரி தான் இருக்கு அந்த கதை அப்படின்றது கூட சொல்லி. என் பொண்ணு கூட நான் இருக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் மேல வச்சு இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லிஜெண்ட் சரவணன் அவரோட ஆக்டிங் தான். ப்ரீவியஸ் படம் வந்து அவரோட தி லிஜெண்ட் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து அவரோட ஆக்டிங் வந்து டெரிஃபிக்காவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேர் என்ன? சக்திவேல் சார். ஸ்டார்டிங் த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே அவர் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டருக்கு கண்டிப்பா ஒரு ஆக்செப்ட் கொடுத்தாங்க. ஏன்னா ஹீரோ வச்சு அவர் எந்தெந்த போர்ஷன்ல அவருக்கு எந்தெந்த மாதிரிலாம் ஒரு சீன்ஸ் கொடுத்தா அந்த சீன்ஸ் அவர் கரெக்டா நடிச்சு நமக்கு வந்து இது ஓவரா இருக்கு அப்படின்னு இல்லாம ஒரு ஈவனா இருக்கிற அளவுக்கு டைரக்டர் வந்து கரெக்டா லெவலா கொடுத்தாரு. அண்ட் ஆல்ரெடி சொல்ற மாதிரி ஜிப்ரான் அவரோட பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருக்கு. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்ல வந்து நிறைய சீன்ஸ் நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேக்ரவுண்ட்ல வந்து நிறைய பிளாஸ்ட் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாக் ஆகட்டும், வாக் வந்து ஹீரோ பண்ணுவாரு. பட் அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் கொடுத்தா தானே அந்த படத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு வந்து எலிவேஷனா இருக்கும். அது வந்து ஜிப்ரான் இந்த படத்துல சூப்பராகவே கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய ஹீரோக்கான ஒரு மியூசிக் வந்து நான் கொடுக்க முடியும் என்னாலையும், அணி என்னடா நீ நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு அவரும் வந்திருக்காரு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு.
அண்ட் இந்த படத்தோட மெயினா என்ன பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் வந்து சூப்பரா இருக்கு. நிறைய கட்ஸ் வந்து கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பை சீன் ஸ்கிரீன் பிளே கரெக்டா இருக்கிறதுனால அதை எடிட் பண்ணியிருக்க அந்த பிரதீப் ராகவ் அவரோட எடிட்டிங்குமே இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாவே இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காஸ்டிங் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்கவுங்களுக்கு கரெக்டா அந்தந்த போர்ஷன் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல, நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த படத்துல மெயினா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுல வந்து ஆக்ஷன் நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்து இந்த ட்ரெயின்ல ஒரு ஃபைட் சீன் வர மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் கடவுள் எந்த உதவியும் நேரடியாக செய்கிறதில்ல. மனுஷங்க மூலமாக தான் எல்லாம் நல்லதும் நடக்கும். அந்த சீனுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அந்த சீன் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா போது படம் கிளைமேக்ஸே போயிடுச்சு. என்னடா அந்த சீனையே காணோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில கிளைமேக்ஸ்ல தான் அந்த சீனை வைக்கிறாங்க. நான் ஒரு பக்கம் எங்களுக்குள்ள ஒரு பயம், இது வந்து லீடர் 2ல வந்து பாருங்க அப்படி இந்த சீனு சொல்லிடுவாங்களோன்னு நாங்க ஒரு பக்கம் பயந்துருக்கோம். என்னை யாரையும் ஏமாத்த முடியாது. கடைசியில் ஒரு வழியா கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த ஒரு ட்ரெயின் ஃபைட் சீனை கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு சீன் அந்த ஒரு போர்ஷன் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்ஷன் வந்து பக்காவா இருந்துச்சு. ஓவராலா வந்து அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ட்ரெயின் டு புஷன் அந்த அந்த ஒரு ட்ரெயின்குள்ள எப்படி ஒரு போர்ஷன் இருக்கும் அது இருந்துச்சு. நீ என்ன பெரிய ஹீரோவா? தாமாடா, எல்லா அப்பனும் தான் பிள்ளைக்கு ஹீரோ தான்டா. அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், கில்லுன்னு ஒரு படம் நீங்க பார்த்துருப்பீங்க ஹிந்தியில, அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி நிறைய இருந்துச்சு. இதுல என்ன ஒரு காமெடினா அது ஆக்ஷன் சீன் எல்லாமே ஓகே தான். இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க ட்ரெயின் சரி மெட்ரோ காட்ட வேணா வந்தே பாரத் காட்டுவோம்னு சொல்லிட்டு வந்தே பாரத்ல போயிட்டு அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சு போட்டு டமால் டிமால் இந்த பக்கம் சேர்லாம் உடச்சு போட்டு ஒரு ஆக்ஷன் சீன் எல்லாமே இருக்குதான் செய்யும். அட பாவீங்களா எல்லாமே இப்போதானே அந்த புதுசாக ட்ரெயினை விட்டோம் அதை போய் உடச்சு தள்ளுறீங்களாடா அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம சிதன் சரவணன் வந்து அடிச்சு நொறுக்கிறாரு. அண்ட் மெயினான விஷயம் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம். இதுதான் இங்க ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சம்பவம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட பெரிய மைனஸே வந்து ஸ்டோரி தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய படத்துல தமிழ் சினிமான்னு இல்லை எந்த சினிமாவில் போயிட்டீங்கனாலுமே இந்த ஆர்டிஎக்ஸை வந்து கடத்துறது, இந்த பவுடரை வந்து கடத்துறது, இதை திருப்பி வந்து அதை வந்து போலீஸோட ஹெல்ப்லையோ இல்லை ஹீரோ வந்து மேனேஜ் பண்ணி அதை கொண்டு வர்றது, ஒரு ஹீரோயிசமாக கொண்டு வருது, அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இதுவுமே. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டை காமிச்சு ஒரு ஸ்டோரி தான் இது. வந்து ரொம்ப காமனான ஒரு ஸ்டோரி தான். அதோட அதோட பெரிய மைனஸே இந்த படத்தோட கதையே. இதை சுத்தி வேற கதையும் கிடையாது சொல்ல போனா இவங்க கிட்ட. அண்ட் வந்து மெயினா நம்ம ஹீரோ லிஜன் சரவணனுக்கு வந்து அவர் ஆக்டிங் வந்து ப்ரீவியஸ் மூவியோட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து பொண்ணை காணோன்னு எமோஷன் தான் நிப்பாரு, அப்படியே வெறப்பா நிக்கிறாரே தவிர அதுல நமக்கு எமோஷன் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல உண்மையாவே. நான் இனிமே உங்களை அப்பான்னு கூப்பிடுவேனால. அண்ட் ஃபிளாஷ்பேக் சீன் இருக்கு இந்த படத்துல. ஃபிளாஷ்பேக் சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருக்க வேண்டிய ஒரு கரெக்டான ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் தான். நல்லா ஸ்டோரி பில்டப் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த எப்படி சொல்றது, இந்த ஃபிளாஷ்பேக் சீன் வந்து என்னடா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து வில்லனா வந்து குக்வித் கோமாளி சந்தோஷ் வராரு. இது வந்து ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து கொல்லப்படுவாரு. என்னடா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிடறாங்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே முடிச்சிடறாங்களேன்னு பார்த்தா 2 ட்வின்ஸ்ன்னுவாங்க. ட்வின்ஸுக்கு அப்புறம் பார்த்தா இன்னொருத்தவங்க இருக்காங்க. மொத்தம் 3 பேர். நாங்கள் மொத்தம் 3 பேர் அப்படின்ற மாதிரி 3 பேர் வருவாங்க. எத்தனை பேரா இருக்கீங்க, எத்தனை பேரா பெத்தாங்கம்மா? ஐயோ இவனுக்கு மாதிரி கிளைமேக்ஸ்ல போகும்போது இன்னொரு ஆளை கூட்டு வந்துருவானுங்க போலயே. போதுண்டா எப்பா போதும் வெளில போதுண்டா, இதுக்கப்புறம் தேவையே கிடையாதுடா எப்பா அப்படின்ற அளவுக்கு. எப்பா டேய் போதும்டா. அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம ப்ரீவியஸான அவரோட ஃபர்ஸ்ட் படம் லெஜெண்ட் அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட அதோட ஸ்டோரியுமே நல்லா தான் இருக்கும். பட் அது வந்து அந்த அளவுக்கு நம்ம ரசிக்கிற அளவுக்கு இருக்காது. பட் இதுல வந்து ஸ்டோரி நல்லா இருக்கு. அதுக்கேற்ற ஸ்கிரீன் பிளேவும் நம்ம டைரக்டர் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆக்டிங் நல்லாவே இருக்கு. அவரோட ஆக்ஷன் சீன்லாம் லெஜெண்டோட சூப்பரா இருக்கு. நல்லா சீன்ஸ் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் மாஸ்டர்லாம் வந்து அது வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை. பட் எமோஷன் சீன் மட்டும் அப்பவுமே அந்த லெஜெண்ட்ல இருக்க போர்ஷன் மாதிரியே இதுல தான் எமோஷன் சீன் இருக்கு. ரெண்டுமே கிட்ட லெஜெண்டை கம்பேர் பண்ணும்போது லெஜெண்ட் வந்து இங்க இருக்குன்னா
லீடர் படம் வந்து ஹை லெவலில் இருக்குது. ஓவராலாக நீங்கள் வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் படம். கம்பேரிசனே கிடையாது. அது வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி. பட் மேக்கிங் ஆகட்டும், உங்களுக்கு வந்து பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், லீடர் படத்தில் வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தை யார் யாரெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல கமர்ஷியலான மூவி தான். ஃபுல் ஆக்ஷன், எமோஷன் அண்டு நிறையா பாட்டுங்க இல்லை, அவ்வளோவா சாங்ஸ் கிடையாது. லிமிட்டடான சாங்ஸ், ஒரு 2 சாங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த இன்வெஸ்டிகேஷன் மாதிரி, அந்த மாதிரி போலீஸ் சீக்வன்ஸ், அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலியோட போய் நீங்கள் தியேட்டரில் நம்ம லெஜண்ட் சரவணன் அவரோட லீடர் படத்தை போய் பாருங்க. இதில் எனக்கு ஒரு கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்கமிங் டாப் 10 மூவிஸ் 2026 வந்து போட்டிருந்தேன். இதில் வந்து ஏன் தலைவனோட படத்தை நான் சேர்க்கலைன்றது எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் இல்லை கீழே ரெக்கமெண்டட்ல வந்து அந்த வீடியோ வரும். செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். See you soon. Bye. என்னடா இவன் கொடுத்த காசுக்கு மேலே கூவறான்டா பையா அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாச்சிக்காக நம்ம என்ன வேணா செய்வோம். ஆடி தள்ளுபடி கொடுத்த ஆஃபருக்காக நீ கூவியா கூ கூ கூ